2025 மெகா ஆக்ஷன் மார்க்கி செட் முடிவுக்கு வந்திருக்கு. ஸோ வேர்ல்டுலேயே ஃபேமஸான 12 வீரர்கள் பல கோடிக்கு பார்த்தீங்கன்னா அணிகள் ஏலத்தில் எடுத்திருக்காங்க. இதில் ஆர்ஜிபி அணி காமெடி பீஸான ஒரு வேலையை ஆக்ஷனில் பார்த்து பல்பு வாங்கியிருக்காங்க. ஸோ மார்க்கி செட்டில் எந்தெந்த வீரர் எவ்வளோ கோடிக்கு ஏலத்தில் போனாங்க, செட் 2ல் ஏன் ஆர்ஜிபி இப்படி பல்பு வாங்கினாங்க அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த மார்க்கி செட்டில் முதல் வீரராக ஹர்தீப் சிங் பார்த்தீங்கன்னா ஏலம் விடப்பட்டார். ஒரு அடிப்படை விலை 2 கோடி. அவரை பஞ்சாப், சிஎஸ்கே, டெல்லி, எஸ்ஆர்ஹெச் வாங்க ட்ரை பண்ணாங்க. எஸ்ஆர்ஹெச் 15 கோடிக்கு வாங்கினாங்க. ஆனால் ஆர்டிஎம் கார்டு தூக்கி பஞ்சாப் அணி பார்த்தீங்கன்னா அவரை 18 கோடிக்கு வாங்கியிருக்காங்க. ஸோ மார்க்கி செட்டில் இரண்டாவது வீரர் ரபாடா ஏலத்துக்கு வந்தார். அவருடைய அடிப்படை விலை 2 கோடி. இவரை வாங்க ஆர்ஜிபி மும்பை ஃபைட் பண்ணாங்க. ஆனால் ஜிடி விடாப்பொடி 10 கோடியே 75 லட்ச ரூபாய் கொடுத்து தட்டி தூக்கியிருக்காங்க. ஸோ பஞ்சாப் அணிக்கு ஆர்டிஎம் இருந்தாலும் இவரை வேணான்னு சொன்னதுனால 10 கோடியே 75 லட்ச ரூபாய் கொடுத்து ரபாடாவை வாங்கியிருக்காங்க ஜிடி அணி. இது ஒரு ஸ்டீல் பை. அடுத்ததாக செய்யர் ஏலத்துக்கு வந்தார். ஸோ அடிப்படை விலை 2 கோடியாக இருந்தாலும் கேகேஆர் அணி 10 கோடி வரையும் தூக்கிட்டு வெளில போயிட்டாங்க. அதற்கப்புறம் டிசி ஃபைட் பண்ணாங்க பஞ்சாப் கூட. ஸோ டிசி பஞ்சாப்புக்கு ஃபைட் இருந்துச்சு. 26 கோடி வரையும் பார்த்தீங்கன்னா டிசி வந்தாங்க. 26 கோடி 75 லட்சம் ரூபாய்க்கு பஞ்சாப் அணி செய்யரை தட்டி தூக்கியிருக்காங்க. இது ஒரு சூப்பரான பையா இருந்தாலும் டிசி அணி இங்கே ஒரு வேற லெவல் பிளே விளையாண்டுருக்காங்க. அதை கடைசியில் சொல்லுவோம். அடுத்த பையா பார்த்தீங்கன்னா ஜாஸ் பட்லர் ஏலத்துக்கு வந்தார். இவருடைய அடிப்படை விலை 2 கோடி. இவரை வாங்க பஞ்சாப் லக்னோ ஃபைட் பண்ணாங்க. ஆனால் திடீர்னு உள்ள வந்த ஜிடி 15 கோடியே 75 லட்ச ரூபாய் கொடுத்து பட்லரை தட்டி தூக்கிட்டாங்க. ஸோ சுபம் கில், ஜாஸ் பட்லர் குஜராத் மைதானத்தில் ஓப்பனிங் பேர் வேற லெவல் ஒரு ஓப்பனிங் பேராக இருக்க போகுது. அடுத்ததாக யாரும் எதிர்பார்க்காத மிச்சில் ஸ்டார்க்கு ஆர்ஜிபி அணி வாங்காமல் மிச்சர் சாப்பிட்ற சம்பவம் பரபரப்பு கிளப்பியிருக்கு. ஸோ இவரை வாங்க மும்பை ஃபைட் பண்ணாங்க. லக்னோ உள்ளே வந்தாங்க. ஆர்ஜிபி 17 கோடியே 50 லட்சம் வரையும் வந்தாங்க. ஆனால் 15 கோடி வரையும் இவரை எடுக்க ட்ரை பண்ணியிருக்கலாம் ஆர்ஜிபி. ஆனால் 11 கோடியே 75 லட்ச ரூபாய் கொடுத்து மிச்சில் ஸ்டார்க்கை தட்டி தூக்கியிருக்காங்க டெல்லி அணி. இது ஒரு ஒர்த்து பிக்காக தான் பார்க்கப்படுது. அடுத்ததாக செட் 1ல் கடைசி வீரராக ரிஷப் பண்ட் வந்தார். அடிப்படை விலை 2 கோடியாக இருந்தாலும் 19 கோடி வரையும் எஸ்ஆர்ஹெச் மற்றும் லக்னோ போட்டி போட்டு இவரை வாங்க ட்ரை பண்ணாங்க. ஸோ 19 கோடிக்கு மேலே எஸ்ஆர்ஹெச் வேணான்ட்டாங்க. ஸோ 19 கோடி 50 லட்ச ரூபாய்க்கு லக்னோ இவரை வாங்கினாங்க. ஆனால் திடீர்னு நம்ம டெல்லி ஓனரு ஆர்டிஎம் கார்டை தூக்கிட்டாரு. அதற்கப்புறம் லக்னோ இவரை விடக்கூடாதுன்னு 27 கோடியை பிட் பண்ண வேணான்னு டெல்லி கலடை 27 கோடி ரூபாய் கொடுத்து லக்னோ வாங்கியிருக்காங்க. கடைசியில் வந்தாலும் ரிஷப் பண்ட் ஐபிஎல் ஹிஸ்டரிலேயே அதிக தொகைக்கு ஏலத்தில் போன வீரர் அப்படிங்கிற பிரம்மாண்ட சாதனையை படிச்சாரு. அடுத்ததா செட் 2 மார்க்கில பார்த்தீங்கன்னா முதல் வீரராக முகமது சம்மியை ஏலம் விட்டாங்க. இவரை வாங்க சிஎஸ்கே 8 கோடி வரையும் கேகேஆர் கூட ஃபைட் பண்ணாங்க. திடீர்னு உள்ள வந்த எஸ்ஆர்ஹெச் அணி இவரை 10 கோடிக்கு தட்டி தூக்கியிருக்காங்க. ஆனால் ஆர்டிஎம் கார்டு இருந்தும் குஜராத் அணி வேணான்னு சொன்னதுனால 10 கோடிக்கு முகமது சம்மியை எஸ்ஆர்ஹெச் அணி வாங்கியிருக்காங்க. முகமது சம்மி பேட் கம்மிங்ஸ் எஸ்ஆர்ஹெச் அணியுடைய பந்து வீச்சும் தற்போது ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ ஆர்ஜிபி அணி என்னையா பண்ணிட்டு இருக்கீங்க, 10 கோடி கொடுத்து அவரையாச்சும் வாங்கியிருக்கலாமே அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்துச்சு. ஏன்னா ஆர்ஜிபி அணிக்கு இவர் போல ஒரு பவுலர் தேவை. ஆனால் இவரையும் பார்த்தீங்கன்னா ஏலத்தில் விட்டுட்டு ஆர்ஜிபி மிச்சர் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஸோ எஸ்ஆர்ஹெச் அணி ஹர்தீப் சிங், ரிஷப் பண்ட் ரேட்டை ஏற்றி விட்டுட்டு கெத்தா முகமது சம்மியை ஒரு வேற லெவல் காசுக்கு வாங்கியிருக்காங்க. இது ஒரு ஸ்டீல் பைனே சொல்லணும். சிஎஸ்கேவும் 10 கோடி வரையும் போயிருக்கலாம். ஆனால் விட்டுட்டாங்க. தீபக் சகலா வாங்கவோ என்னமோ தெரியலை. ஸோ அடுத்ததாக டேவிட் மில்லர் 2 கோடிக்கு ஏலத்தில் வந்தார். இவரை வாங்க ஜிடி ஆர்ஜிபி ஃபைட் பண்ணாங்க. ஆர்ஜிபி 7 கோடி 50 லட்சம் வரையும் இவரை வாங்க ட்ரை பண்ணாங்க. ஆனால் திடீர்னு உள்ள வந்த லக்னோ 7 கோடி 50 லட்ச ரூபாய் கொடுத்து டேவிட் மில்லரை வாங்கியிருக்காங்க. ஸோ இதன் மூலம் லக்னோ அணியுடைய ஃபினிஷிங் வேற லெவலில் இருக்குது. நினச்சி பாருங்க, ரிஷப் பண்ட், நிக்கோலஸ் பூரான், டேவிட் மில்லர், லக்னோ மைதானம். ஸோ லக்னோ அணி பார்த்தீங்கன்னா ஒரு வேற லெவல் மிடில் ஆர்டர் பேட்டிங்காக இருக்குது. அடுத்ததா சகாலை வாங்க கடும் போட்டி இருந்துச்சு. சிஎஸ்கே 8 கோடி வரையும் சகாலை வாங்க ட்ரை பண்ணாங்க. திடீர்னு உள்ள வந்த எஸ்ஆர்ஹெச் சகாலோடைய ரேட்டை ஏற்றி விட்டாங்க. ஆர்ஜிபி 5 கோடிக்கு அப்புறம் 2 வாட்டி தூக்கிட்டு வேணாம்பான்னு வெளில போயிட்டாங்க. ஸோ கடைசி வரையும் பிட் பண்ண பஞ்சாப் அணி 18 கோடி ரூபாய் கொடுத்து உஸ்வேந்திர சகாலை தட்டி தூக்கியிருக்காங்க. ஸோ பஞ்சாப் அணி ஹர்தீப் சிங்க்கு 18 கோடியும் செய்யருக்கு 26 கோடியும் சகாலுக்கு 18 கோடியும் கொடுத்து அவங்க ப்ரெஸ் அமௌண்ட்டை காலி பண்ணிட்டாங்க. இதெல்லாம் பர்ஸ் அமௌண்ட்டை காலி பண்ணாலும் ஆர்ஜிபி போல மிச்சர் சாப்பிடாம தரமான வீரர்களை அதிக தொகை கொடுத்து எடுத்தாலும் அது ஒரு ஒர்த்து பையா தான் பஞ்சாப் அணிக்கு பார்க்கப்படுது. ஏன்னா பஞ்சாப் பிச்சில் சகலுடைய பந்து வீச்சு நல்லாவே எடுபடும். ஹர்தீப் சிங்கு கண்டிப்பாக பஞ்சாப்புக்கு தேவை. செய்யர் போன்ற ஒரு கேப்டனும் தேவை. ஸோ பஞ்சாப் அணி இந்த ஆக்ஷனில் அதிக தொகையை வச்சுருந்தாலும் மார்க்கி செட்டில் 3 தரமான வீரர்களை தட்டி தூக்கியிருக்காங்க.
ஸோ அடுத்ததாக ஆர்சிபி வீரர் சிராஜ் ஏலத்துக்கு வந்தார். இவர் சிஎஸ்கே வாங்க 8 கோடி வரையும் வழக்கம் போல் வந்து தூக்குனாங்க. திடீர்னு உள்ள வந்த ஆர்சிபி குஜராத் இடையே கடும் போட்டி இருந்துச்சு. குஜராத் 12 கோடி 25 லட்ச ரூபாய் கொடுத்து இவரை வாங்கினாங்க. ஆர்சிபி கிட்ட ATM கார்டு வச்சு இவரை வாங்கிக்கோங்கன்னு சொன்னால் எங்களுக்கு இவர் வேணான்ட்டாங்க. ஸோ 15 கோடின்னு சொல்லி ரேட்டையாச்சும் ஏற்றி விட்டுருக்கலாம். ஸோ அதெல்லாம் இல்லாமல் எங்களுக்கு வேணவே வேணான்னு சிராஜையும் கலட்டி விட்டுட்டாங்க. ஸோ அதுக்கு எதுக்கையா இந்த ஆக்ஷனுக்கு வந்தீங்க அப்படிங்கிற மாதிரி ஆர்சிபி ரசிகர்களே கடுப்பாயிட்டாங்க. ஏன்னா முகமது ஷமியையும் வாங்கலை, ஸ்டார்க்கையும் வாங்கலை. ஸோ சிராஜையாச்சும் வாங்கியிருக்கலாமே அப்படிங்கிற ஒரு ஃபீல் ஆர்சிபி ரசிகர்கள்கிட்டயே இருக்கும். ஸோ அடுத்ததாக ஆர்சிபி அணி மார்க்கி செட்டில் ஒரு வீரரை எடுக்கணும்னு லிவிங்ஸ்டனை எடுத்திருக்காங்க. ஸோ லிவிங்ஸ்டனை வாங்க சிஎஸ்கே SRH கடும் போட்டி போட்டாங்க. ஸோ 8 கோடி வரையும் சிஎஸ்கே ஃபைட் பண்ணாங்க. ஆனால் எங்கள்கிட்ட அதிகமாக தொகை இருக்குன்னு 8 கோடி 75 லட்ச ரூபாய் கொடுத்து ஆர்சிபி அணி லியான் லிவிங்ஸ்டனை வாங்கியிருக்காங்க. லியான் லிவிங்ஸ்டன் ஒரு ஆல்ரவுண்டர், லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன், நல்ல பந்து வீசுவார். ஸோ ஆர்சிபி அணி இது ஒரு நல்ல பிக்காக தான் வந்து பார்க்கப்படுது. ஸோ இவரை வாங்கியிருக்கிறதுனால மேப்ஸில் அப்படின்னா வில் ஜாக்கை ஆர்சிபி கலட்டி விடவும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அடுத்ததாக ஆர்சிபி எதிர்பார்த்த KL ராகுல் ஏலத்தில் வந்தார். ஆர்சிபி கிட்ட 74 கோடி ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா பர்சமௌண்ட் இருக்குது. லியான் லிவிங்ஸ்டனை வாங்கிட்டாங்க. ஸோ ஒரு கேப்டன் ஆர்சிபிக்கு தேவை. ஆர்சிபி அணிக்காக அவருடைய சொந்த மண்ணுக்காக KL ராகுல் விளையாடுவார்னு ஆர்சிபி ரசிகர்கள் வெயிட் பண்ணாங்க. ஆனால் ஆர்சிபி பண்ண வேலையை பார்த்தீங்கன்னா நீங்களே ஆர்சிபியை திட்டுவீங்க. ஏன்னா இவரை வாங்க சிஎஸ்கே பார்த்தீங்கன்னா 14 கோடி வரையும் போனாங்க. ஆனால் ஆர்சிபி 11 கோடிக்கு மேலே வேணான்னு சொல்லிட்டாங்க. சிஎஸ்கே 13 கோடியே 80 லட்ச ரூபாய் வரையும் போனாங்க. ஆனால் 14 கோடி ரூபாய் கொடுத்து ஐயர் ரிஷப் பண்ட் ரேட்டை ஏற்றி விட்ட டெல்லி அணி வெறும் 14 கோடி ரூபாய் கொடுத்து KL ராகுலை வாங்கியிருக்காங்க. ஸோ டெல்லி டாட்டா பண்ண சம்பவமே இதுதான். ஏன்னா மிச்சில் ஸ்டார்க்கை 12 கோடிக்கும் KL ராகுலை 14 கோடிக்கு வாங்கியிருக்காங்க. ஆர்சிபி ஏலத்தில் என்ன பண்ணாங்க அப்படிங்கிற கேள்வி இருக்குது. ஏன்னா இவங்க 2 பேருக்காக 18 கோடி வரையும் ஆர்சிபி போயிருக்கலாம். ஆனால் அதை பண்ண தவறிட்டாங்க. ஆர்சிபி அணி மார்க்கி செட்டில் கோட்டை விட்டாங்க. ஸோ மார்க்கி செட்டில் அதிக தொகைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிஷப் பண்ட் 27 கோடிக்கு வந்து ஏலத்தில் போயிருக்காரு. அடுத்ததாக சேசேரி 26 கோடி 75 லட்ச ரூபாய்க்கும், ஹர்தீப் சிங் 18 கோடிக்கும், சஹால் 18 கோடிக்கும், ஜாஸ் பட்லர் 15 கோடியே 75 லட்சத்துக்கும் ஏலத்தில் போயிருக்காங்க. ஸோ மார்க்கி செட்டில் முக்கியமான வீரர்களை ஆர்சிபி எடுப்பாங்கன்னு ஆர்சிபி ரசிகர்கள் வெயிட் பண்ணாங்க. ஆனால் கட்டப்பா எப்படி பாகுபலி முதுகில் கடைசியாக வந்து குத்துறாரோ அதே போல் மார்க்கி செட்டில் ஆர்சிபி அணி ஆர்சிபி ரசிகர்கள் முதுகில் குத்திட்டாங்கன்னே சொல்லணும். ஸோ ஆர்சிபியினுடைய பிளான் என்ன அப்படிங்கிறத இதுக்கப்புறம் பார்ப்போம். ஸோ இந்த மார்க்கி செட்டில் ஆர்சிபி அணி மிச்சர் சாப்பிட்ட சம்பவத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ரிஷப் பண்ட், சஹால், ஹர்தீப் சிங் அதிக தொகைக்கு ஏலத்தில் போயிருக்காங்க. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இந்த மார்க்கி செட்டில் டெல்லி, லக்னோ தரமான வீரர்களை வாங்கியிருக்காங்க, பஞ்சாப்பும் வாங்கியிருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற கருத்தை கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.